முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளான அறுபடை வீடு தரிசனம் சென்னை முதல் மதுரை வரை திருத்தணி, சுவாமிமலை, பழனி, திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை மற்றும் திருச்செந்தூர் ஆகிய இடங்களுக்கு செல்லவும். மதுரை முதல் திருச்செந்தூர் வரை திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை மற்றும் திருச்செந்தூருக்கு செல்லவும். சென்னை முதல் திருச்சி வரை திருத்தணி, காஞ்சிபுரம், கும்பகோணம், தஞ்சை, ஸ்ரீரங்கம், பழனி மற்றும் மதுரை ஆகிய இடங்களுக்கு செல்லவும். அறுபடை வீடுகள் திருப்பரங்குன்றம் முதலாக கருதப்படும் வேல் என்ற தெய்வீக ஈட்டிக்கு அபிஷேகம் செய்யப்படும் ஒரே இடம். பழனி மிக முக்கியமான தங்குமிடமாக கருதப்படுகிறது. சுவாமிமலை 4வது உறைவிடம். பழமுதிர்ச்சோலை 5வது உறைவிடம். அடர்ந்த காடுகளிலும் பழத்தோட்டங்களிலும் மலையின் மீது அமைந்துள்ளது. திருச்செந்தூர் கடற்கரையை ஒட்டிய சந்தன மலையில் உள்ளது. முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளான அறுபடை வீடு தரிசனம் சென்னை முதல் மதுரை வரை திருத்தணி, சுவாமிமலை, பழனி, திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை மற்றும் திருச்செந்தூர் ஆகிய இடங்களுக்கு செல்லவும். மதுரை முதல் திருச்செந்தூர் வரை திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை மற்றும் திருச்செந்தூருக்கு செல்லவும். சென்னை முதல் திருச்சி வரை திருத்தணி, காஞ்சிபுரம், கும்பகோணம், தஞ்சை, ஸ்ரீரங்கம், பழனி மற்றும் மதுரை ஆகிய இடங்களுக்கு செல்லவும். அறுபடை வீடுகள் திருப்பரங்குன்றம் முதலாக கருதப்படும் வேல் என்ற தெய்வீக ஈட்டிக்கு அபிஷேகம் செய்யப்படும் ஒரே இடம். பழனி மிக முக்கியமான தங்குமிடமாக கருதப்படுகிறது. சுவாமிமலை 4வது உறைவிடம். பழமுதிர்ச்சோலை 5வது உறைவிடம். அடர்ந்த காடுகளிலும் பழத்தோட்டங்களிலும் மலையின் மீது அமைந்துள்ளது. திருச்செந்தூர் கடற்கரையை ஒட்டிய சந்தன மலையில் உள்ளது.